இப்போ அவன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்ப அந்த 5 வயதில் இந்த பிள்ளைக்கு ஏன் இந்த கோபம் வந்துச்சுன்னா, நான் கோபம் ஊட்டுறேன், இப்படிதான் நாக்கு வெட்டப்படும், இப்படிதான் வரும். அப்ப அந்த பிள்ளை பொய் சொன்னால் அந்த பிள்ளை பொய் சொல்லாதே என்று சொல்லி கொடுக்கிற பக்குவங்கள் வித்தியாசம் உண்டு. அது சொல்லக்கூடிய வரைமுறைகள், ஆண்டவருடைய வசனத்தின் ஊடாக இதை செய்தால் இப்படி ஆகும்ப்பா என்று ஒரு ஸ்மூத் அப்ரோச்மெண்ட். இப்ப எல்லாம் சொல்றாங்க, பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கண்டிக்கப்படாங்க, எங்கேயும் ஓடிரும். ரொம்ப அன்பா அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். பழைய காலத்துல அடிச்சாங்க, எங்க போவாங்க, அடிச்சாலும் பிடிச்சாலும் இங்கதான் கிடப்பாங்க. இப்ப எல்லாம் அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பவுக்கும் சேர்த்தான் சொல்லுகிறார், ஒரு ஸ்மூத் அப்ரோச்மெண்ட், ஸ்மூத்தா தண்டனை கொடுத்துருங்க. இன்பமா பேசி ஒரு செல்ல அடி கொடுத்துருங்க. அடிப்பேன் அடிப்பேன் அடிப்பேன்னு அடிச்சிருங்க. இதை செய்த தப்புப்பா என்று சொல்லி இன்பமான முறையில், அன்பான முறையில் ஒரு கர்த்தருடைய வசனத்தை புகட்டி கொண்டு நாம் சொல்லுவோமானால் இந்த பிள்ளைகள் எரிச்சல் அடைய மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள். ஆண்டவர் அப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்து சொல்லி இருக்கிறார். நீதிமொழிகள் 22:2 சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, 5 வளையாதது 50 வளையாது. 5ங்கிறது இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்ப டான்ஸுக்கு விட்டுட்டீங்க, நல்லா இப்படி எல்லாம் ஆடிச்சு. இந்த பிள்ளை இந்த ஆட்டம் இந்த வயசுல ஆடாம வளர்ந்து ஒரு 40 வயசுல ஆட விட்டு பாருங்க, இப்படிதான் ஆடும். இந்த ஹிப் எல்லாம் வளையாது. சர்க்கஸ்ல பாருங்க, சின்ன வயசுலயே பழக்குவாங்க. 5ல வளையலனாக்க 50ல போய் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கும். 5ல நம்ம ஸ்மூத் பண்ண பழகிக்கணும், நல்ல அந்த பிள்ளைகளை பெண்ட் பண்ண பழக்கி வச்சுக்கணும். இப்படிதான்ப்பா நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 13:24 சொல்கிறது, பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஆகவே தண்டனை என்கிற பிரம்பினால் 22:15 சொல்கிறது, அவன் நெஞ்சில் இருக்கிற மதியினம் அவனை விட்டு அகற்றும். ஆங்கிலத்தில் வேதம் சொல்லுகிறது, இந்த தண்டனை என்கிற பிரம்பிற்கு the rod of correction, போதக கோல். போதக கோல் அடி செய்கிற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. உன்னை போய் டாம் டீம்னு அடிச்சிடாதுங்க, ஸ்கூல்லேயே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தண்டனை என்கிற பிரம்பு அப்படின்னா the rod of correction, போதக கோல். தமிழ்ல மீனிங் போதக கோல் அப்படின்னா போதகம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். கோல்ங்கிறது வேதாகமம், ஆண்டு கொடுத்திருக்கிற வசனம். இந்த வசனத்தின் ஊடாக நாம் போதனைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போமானால் அது முதிர் வயது வரைக்கும் விடாமல் இருக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23:13 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், சாகவே சாக மாட்டான். ஆகவே சில நேரத்தில் நாம் பிரம்பை நிச்சயமாய் கையாடலாம். அது நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சில நேரத்தில் சில வழி தவிர இந்த பிள்ளைகள் போனாலும், எங்க டேடி எங்க மம்மி இப்படி தண்டித்தாங்க, இந்த காரியத்திற்கான வளர்ந்த பிறகு ரியலைஸ் பண்ணி அது சரியாகி வரக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே சில நேரத்தில் நாம் பிரம்பை கையாடிதான் ஆக வேண்டும். அதற்காக எதையும் கையில கிடைக்கிறத வைத்து அடிக்கிற பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. நீதிமொழிகள் 23:14 அப்படி நீங்கள் பிரம்பினால் அடித்தால் அவன் ஆத்துமா பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவிக்கப்படும், நரகத்திற்கு அவன் போவதிலிருந்து தப்புவிக்கப்படும். இந்த பிள்ளைகளை பிரம்பினால் தண்டித்து வளர்த்தும் பொழுது 29:15 சொல்லுகிறது, பிரம்பும் கடிந்து பொழுதும் அவனுக்கு புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி. ஆகவே எனக்கு அன்பான பெற்றோரே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், பிள்ளைகள் கோபப்படுத்தாமல் போதகத்தை வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்லி கொடுத்து, அடிக்க வேண்டிய இடத்தில் கொஞ்சம் அடி கொடுத்து நாம் வளர்த்துவோமானால் நிச்சயமா நம்முடைய பிள்ளைகள் ஒரு நல்ல பிள்ளைகளாக வாழ முடியும். உபாகமம் 6வது அதிகாரம்
6:7 நாம் வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகள், பெற்றோருக்காக ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எதை குறித்து பேசணும்? அந்த சீரியல் நல்லா இருந்துப்பா அப்படின்னு சொல்லி பேசிடாதுங்க பிள்ளைகள்கிட்ட. இந்த சினிமாவின் காட்சியில் இப்படி இருந்து சொல்லி பேசிடாதுங்க. அந்த சர்க்கஸுக்கு போனோம், எப்படி இருந்து பாத்தியா அப்படின்லாம் பேசாதுங்க. வழியில போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வழியிலே நடந்து வரும்போது உன் பிள்ளையை எனக்கு நேராய் வழி நடத்து, என்னுடைய வார்த்தையை சொல்லிக் கொடு. இப்படி பைபிள் ஒரு ஸ்டோரி இருக்கப்பா, நீ இப்படி வளரணும். சிம்சோன் ஒருத்தன் இருந்தான், அவன் ரொம்ப பார்வையை உள்ளவன். அவன் பார்த்தான் தெளிலால பார்த்தான், விழுந்து போனான்ப்பா. கடைசியில் கண்ணெல்லாம் பிடுங்கி ஒரு குரங்காட்டியை போல மாவாட்ட வச்சாங்க அப்பா, சங்கிலினால கெட்டி போட்டுருந்தாங்கன்னு வழியில ரோட்ல நடக்கும்போது சொல்லணும். ஏன்? சிம்சோன் சைட் அண்ட் he lost his sight. இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழியில நடக்கும்போது சொல்லணும். ஏன்னா பிள்ளைகள் வந்து சுவரட்டியை பார்த்துட்டே வருவான், எந்த சினிமா எங்க நடக்குது, எந்த நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கிறான், எவா இது இந்த நடிகை நடிச்சிருக்கிறா, எங்க என்ன வாசகம் எழுதி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய கண்கள் பிள்ளைகளுக்கு மேய்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பெற்றோருக்கு சொல்லுகிறார், பெற்றோரே வழியில் நடக்கும் போது என்னை குறித்து சொல்லிக் கொடுப்பா, வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது என்னை குறித்து சொல்லிக் கொடு, அவன் படுத்திருக்கும் பொழுதும் என்னை குறித்து பேசிக்கொண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருக்குள் பயபக்தியை வளர்வான். ஆகவே என் அன்பு பெற்றோரே, மிக ஜாக்கிரதையா நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் செய்கிற காரியம் இதுதான். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய சமயத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்வோமானால் இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளர்வார்கள். நீதிமொழிகள் 22:6 இந்த பெற்றோருக்கு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழிகளை நடத்து. நான் திரும்ப சொல்றேன், அதை நடக்க வேண்டிய வழிகளை நடத்து. சின்ன பிள்ளைங்க தடுக்கி கீழே விழுந்துட்டா சில பெற்றோர்கள் செய்கிற ஒரு காரியம் சாதாரணமாக செய்வாங்க. இந்த தரையாப்பவனை தள்ளி போட்டு தரைக்கு ஒரு அடி, டமால் டமால் அடிச்சு, இதுதானே தள்ளி போட்டு, என்ன தரை நீ தள்ளு போடுவியா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளை சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்கு இந்த மைண்ட்ல இது என்ன பதியும் தெரியுமா? பழிக்கு பழி என்கிற ஒரு உணர்வு பழி. இந்த டேபிள் அப்பா உன்னை தள்ளி போட்டு, டேபிள் நீ தள்ளி போடுவியா உன் பிள்ளை 2 அடி டேபிளுக்குமே. இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல என்ன பதிஞ்சிரும்? பழிக்கு பழி. அப்ப யாராவது என்ன அடிச்சா நான் திருப்பி கொடுத்தாதான் இந்த பிள்ளைக்கு நிம்மதி வரும், இல்லைன்னா நிம்மதியே வராது. ஆகவே பெற்றோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா சிறு வயதிலிருந்து இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை நான் எப்படி வளர்த்த வேண்டும் சொல்லிக் கொடுப்போமானால் அந்த பிள்ளைகள் நிச்சயமா கர்த்தருக்குள் வளருகிற பிள்ளையாக வளர்வாள். கடைசியாக சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி டே இல்லையா, ரொம்ப முக்கியமான பொறுப்பு டீச்சர்ஸுக்கு உண்டு. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க, வெளியில் இருக்கிறீங்களோ உள்ளே இருக்கிறீங்களோ கொஞ்சம் கவனிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். டீச்சர்ஸுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு இந்த வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற பால் எல்லாம் கலப்படம் வந்துச்சு. ஒவ்வொரு பாலிலும் வித்தியாசங்கள் ஏதோ வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலடிகளார் சொல்லுகிறார், திருவசனமாகிய களங்கம் இல்லாத கலப்படம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் நாம் இருக்க வேண்டும். யார் இருக்கணும்? டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். இந்த ஞானப்பாலாகிய வசனத்தின் வாஞ்சை, பசி, தாகம் இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மீது நான் வாஞ்சியா இருக்கிறேன், எப்பொழுது அதிகாலையில் வரும் நான் உம்மை தேடுவேன், உம்முடைய வார்த்தையிலே நான் தியானம் பண்ணுவேன், வாஞ்சியா இருக்கிறேன், உம்முடைய ஆலய பிரகாரத்தில் நான் வந்து தங்குவேன், வாஞ்சியா இருக்கிறேன். வெரி thirst. உம்முடைய பீடங்களில் வந்து இருப்பேன். எதற்காக? உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாது, நீ என்ன சொல்லுவீர் நான் கேட்க முடியாது, உம்முடைய மகிமையை காணும்படியாய், உம்முடைய அழகை நான் பார்க்கும்படியாய் வாஞ்சை.
வாஞ்ச வசனத்தின் மேல் டீச்சர்ஸுக்கு இருந்தால் இந்த டீச்சர்ஸ் ப்ரிப்பரேஷனோடு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வருவாங்க. நாங்கெல்லாம் சண்டே ஸ்கூல் எடுக்கும்பொழுது அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ வந்தோம் போனோம், எங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ரொம்ப வேணும் இல்லை. ஏதோ மனம் போல் இருப்போம். மற்ற நாட்கள் 7 நாட்கள் 6 நாட்கள் நல்ல சினிமா பார்ப்போம். 7ஆம் நாள் வந்து என்னப்பா நல்லா படிச்சியா, சரி வசனத்தை சொல்லு, மன்னன வசனமா, சரி சொல்லலையா, சரி உட்காரு, எந்த ஏதோ 4 வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் சொல்லவும் தெரியாது, ஏதோ தெரிஞ்ச சினிமா கதையை தான் சொல்லி கொடுத்துட்டு அவன் அந்த கதை இவன் இந்த கதை, இவங்க திரும்பி பார்க்காத, அதில் ஒரு சண்டை இதில் ஒரு சண்டை, அட்டண்டன்ஸ் பிரச்சனை, இதை தான் சமாளிக்கிறோமே தவிர அப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என் ஆண்டவர் சொல்லுகிறா, இல்லப்பா நீ டீச்சரா இருந்தால் இந்த வசனத்தை எல்லாம் நீ கற்றுக்கொள், களங்கமில்லாத ஞானப்பாலாகி வசனத்தை நீ முதலாவது படித்துக்கொள். டீச்சர்ஸ் உங்க கையில 2 தரமான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 types of children. ஒன்று பாலை விரும்பி குடிக்கிற பிள்ளைகள், ரெண்டாவது பாலை விரும்பி குடிக்காத பிள்ளைகள். 2 டைப் ஆஃப் பிள்ளைகள். உங்க கையில ஒரு டீச்சர் கையில 5 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா இந்த 5ல் 4 பிள்ளைகள் ரொம்ப டேஸ்டா குடிப்பாங்க பால். இன்னும் அதுல 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பாலை எனக்கு வேண்டாம்பாங்க, வீட்டுல பாலா ரொம்ப அருவருப்பா இருக்கும்பாங்க. இவர் 2 types of children you have. உங்க கையில 2 தரப்பட்ட 2 குரூப் ஆஃப் பிள்ளைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை வசனத்தை ரொம்ப வாஞ்சியோடு படிப்பாங்க, டீச்சர் அக்கா என்ன சொல்றாங்க, அண்ணன் என்ன சொல்றாங்க கேட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பிள்ளை இருக்கிற பிள்ளை கிள்ளி விட்டுட்டே இருக்கும், ரொம்ப விருப்பமே இருக்காது, சோம்பேறித்தனமா இருக்கும், வந்தோம் போனோன்னு இருக்கும், ஏதோ சும்மா கடமைக்கு வர்றோம்னு. இந்த 2 விதமான பிள்ளைகளையும் சரியாய் வழி நடத்த வேண்டிய டீச்சர்ஸ் மீது விழுந்த கடமை. 1 தெசலோனிக்கேயர் 2:7-8 சொல்கிறது, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா, யாருக்கு மேல, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல வாஞ்சியா இருக்க வேண்டும். தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதா இருக்கிறோம் என்று பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு சொல்லுகிறார். ஆகவே பிள்ளைகள், ஆசிரியர் பிள்ளைகள் மீது கருத்தா இருக்க வேண்டும், வாஞ்சியா இருக்க வேண்டும், பிள்ளைகள் மீது வாஞ்சியா இருக்க வேண்டும், வசனத்தின் மீது வாஞ்சியா இருக்க வேண்டும். பெற்றோர் சின்ன பிள்ளைகள் வந்து வளரல அப்படின்னாக்க டாக்டர்கிட்ட போய் காமிப்பாங்க, என் டாக்டர் 6 மாதம் 1 வருஷம் என் பிள்ளை ரொம்ப வளர மாட்டாங்க, நோஞ்சானா இருக்கு, எள்ளும் தோலமா இருக்கு, கொஞ்சம் புஷ்டியாக இருக்கு, என்ன மருந்துன்னு. எவ்வளோ அழகா பிள்ளைகளை கவனிக்கிறோம் இல்லையா, நல்ல ஊட்டச்சத்து வைட்டமின் கொடுத்து. என் ஆண்டவர் அப்பா சொல்லுகிறார், ஒரு வைட்டமின் இருக்கு, டீச்சர்ஸ் கவனிங்க, ஒரு வைட்டமின் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு. விரும்பாத பாலை குடிக்காத விரும்பாத பிள்ளைகள் இருக்கு, விரும்புகிற ஒரு விட்டமினா கொடுத்துருமா என்று இங்க சொல்லுகிறார். விரும்புகிற பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டி கொடுத்துருங்க. அப்போ விரும்பாத பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை இந்த டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் முதலாவது அந்த பிள்ளைகளை இந்த டீச்சர் விரும்ப வேண்டும். You must love your children first. கட்டாயம் முதலாவது உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க நேசிக்க பழக வேண்டும். இது யாரு? என் கரத்தில் எங்க அப்பா கொடுத்திருக்கிற பிள்ளைகள், நான் சரியாய் வழி நடத்த வேண்டும், இல்லைன்னா அப்பாவுக்கு நான் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் வரும்பொழுது நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் கேட்பார், உன் கரத்துல 7 பிள்ளைகளை கொடுத்தேனப்பா, 3 பிள்ளைகளை தான் பட்சமாய் நடத்தினாய், 4 பேரை நடத்தவில்லையே, படிச்சான்னா எக்கேடு கெட்டு போனா என்று வைத்து விட்டாயே, கணக்கு சொல் என்று கணக்கு கேட்பார், ரிப்போர்ட் கேட்பார். அந்த ரிப்போர்ட் கொடுக்க ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஆகவே இன்றிலிருந்து நம்முடைய வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். இந்த 7 என்னுடைய பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமை வருகிறாங்க, மற்ற நாட்கள் எண்ணத்தில் வருகிறாங்க, இன்று என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைகள். These are my children. இவர்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகள். அழுவாங்க, சில பிள்ளைகள் சரியா சரி குளிக்காம வருவாங்க. அந்த பிள்ளைகளை நீங்க எப்படி வழி நடத்தணும்? ஏம்மா சின்ன பிள்ளைகள், பிரைமரி பிகினர், இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒருவேளை முகங்கழுவ வருவாங்க, சில நேரத்தில் கொஞ்சம் இன்டீசெண்டா வருவாங்க. இல்லம்மா இப்படி இருக்கணும். எப்போ நேசிக்க முடியும்? உங்கள் பிள்ளைகளாக கருதும் போது நேசிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய இளைய பிள்ளை 2வது மகள், அவ பால் குடித்து கொண்டிருக்கும் போது அந்த பால் தன்னாலே மூக்கிலிருந்து வெளியே வந்துடும்.
சின்ன பிள்ளைகளுக்கு மூக்கில் எதையாவது வந்துட்டுன்னா நாசியில் போய் அடைஞ்சிரும், அது அப்படி கிளாட் ஆயிரும். உடனே அதை என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த மூக்கில் வாயை வச்சு அதை உறிஞ்சி எடுப்பாங்க. யார் எடுப்பா? டாக்டர் எடுப்பா? பெத்தவ எடுக்கணும், இல்லை பாட்டி எடுக்கணும், இல்லைன்னா அப்பா எடுக்கணும். வேற யாரும் மூக்கில் வாயை வச்சு உறிஞ்சி எடுக்க மாட்டாங்க. சரிதானா? ஏன்? பாசம். இந்த பிள்ளை ஏன் பிள்ளை, இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை. இந்த சண்டே ஸ்கூலுக்கு என் கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிற பிள்ளை, these are my children. ஏசப்பா என் கரத்தில் கொடுத்திருக்கிற பிள்ளை. அழுக்காக வரும், நான் தான் அதை தொட்டு அதை சரி பண்ணி அந்த பிள்ளை பக்குவப்படுத்த வேண்டும். என் அன்பு டீச்சர்ஸ், ஆசிரியர்களே கவனிங்கள். இந்த பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து திருவசனமாகிய ஞான பாலை களங்கமில்லாமல் கொடுக்க. நீங்கள் முதலை கற்று அந்த பாடத்தை அறிந்து அதை ஃபுல்லி தரோ முழுசும் எனக்கு தெரியும் என்று நிலையில் வந்த அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒப்புவிக்க வேண்டும். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் அந்த பிள்ளைகளுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிடலாம்னு அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஆக முந்தின நாள் ப்ரிப்பரேஷனோடு, வெல் ப்ரிப்பேர்ட், நன்றாய் ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் வருவதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆக உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் சரியாய் வழிநடத்த வேண்டும். சாமுவேல் ஏலியின் கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தார். ஏலி என்ன சொல்கிறார் அதுபோல் சாமுவேல் வளர்ந்தால் பெரிய தீர்க்கதரிசியா மாறினா. நீங்க நினைப்பீங்க சாமுவேல் தீர்க்கதரிசியா மாறினா அங்க அப்பா அம்மா ஒன்றை செய்த காரியம் என்று. முதல் என்ன செய்தாங்க? விட்டுட்டாங்க ஆண்டவருக்கு என்று. அங்க நடத்தினதெல்லாம் ஏலி தான் செய்தார். போதகத்தை கொடுத்தார், ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் என்றால் யார் என்று தெரியாது சாமுவேலுக்கு. ஏலி தாத்தா, போதகரே, பாஸ்டர், டீச்சர், எனக்கு ஒரு சத்தம் கேட்கிற, யார் என்னை அழைத்தார்? ஏலி சொன்னார், ஆண்டவர் அழைத்தார், சாமுவேல் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அப்படியே வழி நடத்தப்பட்டார். பெரிய உலகம் போட்டுகிற தீர்க்கதரிசி ஒரு சாமுவேல் வந்தார் என்றால், இன்றைக்கு என் அன்பு ஆசிரியர் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசிகளாக, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இந்த உலகத்தில் பெரிய ஸ்தானத்தில் அமர வேண்டியது உங்கள் மீது விழுந்த கடமை. ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அப்படித்தான் காப்பாற்ற வேண்டும். ஆண்டு உங்களிடத்தில் கேட்பார். தயவு செய்து நீங்கள் கற்று வந்த ஆண்டவருடைய பாடத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்போமானால் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த வார்த்தைகளின்படி நாம் நடந்தால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். எங்கேயும் தீவிரவாதம் இல்லையா? டிராமாயிலையும் ரிவால்வரோடு நிற்கக்கூடிய நிலைமை தான் அன்றும் இன்றும். தீவிரவாதம் எங்கேயும் கத்தி, எங்கேயும் கொலை, எங்கும் கொள்ளை, எங்கும் களவு, அவமதிப்பு. அண்ணனா தம்பியா எனக்கு கிடைச்சா போதும், அப்பாவா பிள்ளையா எனக்கு கிடைச்சா போதும் என்கிற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ரிமெம்பர் ஒன் திங், திருமணமானாலும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்களை சமாளிக்க முடியல, டைவோர்ஸ், விவாகரத்து. வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. சர்ச்சில் கல்யாணம் முடிஞ்சு வாசல் படியை மிதிச்சிட்டாங்க. உடனே அவ புருஷனை பார்த்து சொன்ன, நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன், முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் கூட ஆகல. அந்த கல்ச்சர் இந்தியாவுக்குள் நம்முடைய குமரி மாவட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கோர்ட், கோடதி, போலீஸ் ஸ்டேஷன் என்று செல்கிற நாட்களுக்குள் அதிகரித்து கொண்டிருக்கிற காலகட்டம். ஏன்? நம்முடைய பிள்ளைகளை சரியா நாம் வழி நடத்தாதபடியா. இன்றைக்கு நாம் ஒரு பிரதிஜை எடுப்போம். ஆண்டவரே, பெற்றோர் சொல்லுவோம், பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க பெரியவர்களுக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்க பைபிள் படிப்போம், வாசிப்போம், இல்லை படிப்போம். பெற்றோர் சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகளை உமக்கேற்ற சிக்ஷையில் வளர்த்த எங்களுக்கு ஞானம் தாங்க. எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. ஒன்றை மறந்து விடாதீர்கள் பெற்றோர், நீங்கள் வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை கர்த்தர் மறப்பார். நீங்கள் வசனத்தை படிக்க மறந்தால், குடும்ப ஜெபத்தை மறந்தால், தனி ஜெபத்தை மறந்தால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார். ஒரு கணம் அவர் மறந்துட்டான்னு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவத்தில் சொல்லுவோம், என் பிள்ளைகளை நாங்கள் சரியாய் வளர்த்து எங்களை ஞானம் தரோம். ஆசிரியர்கள் சொல்லுவோம், எங்கள் கரத்தில் தடப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியாய் நாங்கள் போதகம் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்போம்.
ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். தேங்க்யூ அண்ட் வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் 3 விதமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் உமக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடும். பயபக்தியுடன் கனப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தாரும். உதாசீனம், முட்டாள்தனமான காரியங்கள் பிள்ளைகளை விட்டு மாறட்டும். சிறு வயதிலிருந்தே உம்மை போல வாழட்டும் ராஜா. பெற்றோர்கள் நல்ல ஞானத்தை கொடும். எங்களால் முடியாதப்பா எங்க பிள்ளைகள் இந்த காலத்தில் வழி நடத்த. எதையோ கேட்கிறார்கள், எதையோ பேசுகிறார்கள். எங்களால் வழி நடத்த முடியாத ஆண்டவரே, நல்ல ஞானத்தை எங்களுக்கு தார். போதக சிக்ஷையில் வழி நடத்த, உம்முடைய வசனத்தின்படி வழி நடத்த எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஆசிரியர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய களங்கமில்லாத திருவசனத்தை, ஞானப்பாலாகிய திருவசனத்தை ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்க போகிற பிள்ளைகளை அப்படி சரியாய் வழி நடத்தும்படியாக, போதகத்தில் வழி நடத்தும்படியாக ஆண்டவரே கிருபை அளிப்பீராக. நல்ல ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆண்டவர் நீர் அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். இருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. வருங்காலங்கள் வளர்ந்து வருகிற இந்த சந்ததி சந்தானம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆவியின் மழை பொழியட்டும் சுவாமி. வருங்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயம், இயேசு கிறிஸ்துவை போல் வாழுகிற ஒரு சமுதாயம் இந்த பிள்ளைகள் மூலமாய் உருவாக்கப்படட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மிகவும் தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிறேன் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.